அடுத்தடுத்த ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும்? மாஸ் அண்ட் கிளாஸா? இல்ல ஸ்லோ அண்ட் கன்சிஸ்டன்ட்டா? ஆடியன்ஸோட ப்ரிஃபரன்சஸ் நமக்கு தெரியும்ல. என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம். ஆஸ் அன் ஆக்டரா என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? அண்ட் பிளஸ் இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன? அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில. நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா, நம்ம கோப் அப் பண்ண முடியாது. ஸோ காலத்துக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து நம்மள அப்டேட் பண்ணிட்டு, ஸ்கிரிப்ட்டையும் நம்ம அந்த மாரியான செலக்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட விஷயமா இருக்கும். அஃப்கோர்ஸ் கன்டென்ட் ரொம்ப முக்கியம். கான்டென்ட் இல்லன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ஏமாத்த முடியாது. ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கிட்ட அந்த ஒரு கனெக்ட்ட கொண்டு வரணும். ஆடியன்ஸ் கனெக்ட்குள்ள இருக்கிற மாரியான ஸ்கிரிப்ட்ட தான் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தொடர்ந்து அத தான் பண்ணுவேன். ஸோ ஏனோ தானோன்னு சும்மா பண்றதுக்கு ஐ அம் நாட் இன் ஃபார் தட். ஸோ டைம் ஆனாலும் அந்த மாரியான படங்கள் தான் பண்ணணும்னு என்னோட ஆசை. அண்ட் அந்த ஒரு பேரும் எனக்கு இருக்கு. ஸோ அத நான் தக்க வச்சுக்கணும்னு தான் விரும்புறேன். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல என்ன நம்ம பண்ணணும்? அண்ட் பிளஸ் நம்ம ஸ்ட்ரெங்த்தும் அதுல இருக்கணும் அப்படின்றது என்னோட ஐடியா.